தந்த மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். அந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி கூறுவோம். சிறப்பாக இன்றைய முதல் வாசகம் நம்முடைய வாழ்க்கையில் ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆகவே நமக்கு அடைக்கல நகர்களாக இருக்கின்ற இந்த ஆலயங்களுக்காக இன்று நாங்கள் நன்றி கூறி அந்த ஆலயத்தினுடைய மேன்மை உணர்ந்து ஆலயத்தை எப்பொழுதும் பராமரிக்கின்ற மக்களாக நாங்கள் வாழ இறையாசீர் வேண்டி இன்றைய திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய திருப்பலியை தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற என்னுடைய சகோதரியாகிய சுகந்தியினுடைய வாழ்வுக்காக நன்றி கூறி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் அவருக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்வு என்கின்ற கொடைக்காகவும் பல ஆண்டு வாழ்வுக்காகவும் கொடுத்த நல்ல குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி கூறி புதிய ஆண்டிலும் இறைவன் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோர் நிலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளையும் அடங்கியிருக்க செய்தீரே. கட்டளைகளை கடைப்பிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள் வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறிவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததாய் இருக்கும், அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன். இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 8 நிறைவு பெற. தாரியு அரசனது 2ஆம் ஆட்சியின் 6ஆம் மாதம் முதல் நாளன்று இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அது யூதாவின் ஆளுநரும் செயல்தியேலின் மகனுமாகிய செருபாபேலுக்கும் தலைமை குருவும் ஜோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவுக்கும் அருளப்பட்ட செய்தி. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவரது இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று இந்த மக்கள் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது. இந்த கோவில் பாழடைந்து கிடக்கும் இந்நேரத்தில் நீங்கள் மட்டும் மாட மாளிகைகளில் குடியிருக்கலாமா? ஆதலால் இப்பொழுது படைகளின் ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். உங்களுக்கு நிகழ்ந்திருப்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் விதைத்தது மிகுதி, அறுத்ததோ குறைவு. நீங்கள் உண்கின்றீர்கள், ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை. நீங்கள் குடிக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் நிறைவு அடைவதில்லை. ஆடை அணிகின்றீர்கள், ஆனால் உங்களுள் எவருக்கும் குளிர் நீங்கவில்லை. வேலையால் தான் கூலியாக வாங்கிய பணத்தை பொத்தலான பையில் போடுகின்றான். உங்களுக்கு நேர்ந்துள்ளதை நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார் படைகளின் ஆண்டவர். எனவே மலைக்கு சென்று மரம் கொண்டு வாருங்கள். என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததாய் இருக்கும், அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்கின்றார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
திருப்பாடல் 149 இறை வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக, ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொண்டுள்ளார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ராயேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசை முன்னிட்டு களி கூர்வார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி ஆலிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொண்டுள்ளார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி அவரிடம் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குருள மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த ஜோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர். வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர். மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினர் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, ஜோவானின் தலையை நான் வெட்ட செய்தேனே, இவர் யாரோ, இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகின்றேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் நிலத்தை மீண்டும் கட்டியெழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததாக இருக்கும். அங்கே நான் மாட்சியுடன் விளங்குகிறேன். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதலாவது வாசகம் ஆகாய் நூலிலிருந்து எடுக்கப்படுகிறது. இதிலே மக்கள் பபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டும் தங்களுடைய நாட்டுக்கு வந்த பொழுது அவர்கள் தங்களுடைய வீடுகளை கட்டி எழுப்பி கொண்டிருந்தார்கள். தங்களுடைய வீடுகளை அழகுபடுத்தி கொண்டிருந்தார்கள்.
ஆனால் ஆண்டவருடைய இல்லத்தை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை. ஆகவேதான் ஆகாய் இறைவாக்கினரூடாக அவர்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவருடைய இல்லத்தை மீண்டும் கட்டியெழுப்பதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று மக்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே ஆண்டவருடைய இல்லத்தை கட்டி எழுப்புங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னும் அந்த காலம் வரவில்லை என்று. அப்பொழுது ஆண்டவர் அவளை பார்த்து கேட்கின்றார், கோவில் பாழடைந்து கிடக்கும் நேரத்தில் நீங்கள் மட்டும் மாட மாளிகைகளில் குடியிருக்கலாமா? ஒரு கிராமத்திலே இருக்கக்கூடிய மிக அழகான ஒரு இடம் என்றால் அது ஆலயமாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் மன வருத்தத்தோடு அந்த மக்களுக்கு சொல்லுகிறார், என்னுடைய இல்லம் பாழடைந்து கிடக்கின்ற இந்த இடத்திலே நீங்கள் மாட மாளிகையில் இருக்கலாமா? அப்படி இல்லம் ஆலயம் பாழடைந்திருக்கின்ற வேளையிலே மக்கள் மாட மாளிகையில் இருந்து கொண்டு அந்த ஆலயத்தை பற்றி சிந்திக்காவிட்டால், அல்லது போனால் தங்களுடைய வாழ்க்கையை மாத்திரமே சிந்தித்து கொண்டு வந்தால், அங்கே ஒரு பயங்கரமான நிகழ்வு நடைபெறுவதை இறைவாக்கு சொல்லுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள், நீங்கள் விதைத்தது மிகுதி, அறுத்ததோ குறைவு. நீங்கள் உண்கின்றீர்கள், ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை. நீங்கள் குடிக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் நிறைவடைவதில்லை. ஆடி அடைகின்றீர்கள், ஆனால் உங்கள் எவருக்கும் குளிர் நீங்கவில்லை என்று சொல்லுகிறார். இதைத்தான் தமிழே சொல்லுவார்கள், எப்பொழுதும் வாழ்க்கை இறப்பாக இருக்கிறது என்று சொல்வார்கள். நன்றாக உழைக்கிறோம் ஃபாதர், உழைக்கிறோம், ஆனால் 5% எங்களுடைய வீடுகளிலே மிஞ்சுவதில்லை என்று சொல்லுகின்ற மனிதர்களை பார்க்கிறோம். அடிப்படையிலே இதற்கு காரணம் தங்களை மையப்படுத்தி ஒரு வாழ்வை வாழுகிற பொழுது, என்னுடைய வீடு என்னுடைய குடும்பம் என்று எங்களுடைய வீடுகளை மாட மாளிகைகளாக வைத்துக்கொண்டு ஆண்டவருடைய இல்லத்தை பற்றி சிந்திக்காமல், ஆண்டவருடைய விளங்குகின்ற அந்த ஆலயத்தை பற்றி சிந்திக்காமல், அந்த ஆலயத்துக்கு எங்களுடைய பங்களிப்பை கொடுக்காமல் இருக்கின்ற பொழுது ஒரு வீட்டிலே இறப்புத்தான் மிஞ்சுகிறது. ஆகவே ஆண்டவர் இறுதியாக சொல்லுகிறார், உங்களுக்கு நேர்த்துள்ளதை நினைத்து பாருங்கள், இந்த நிலை மாற வேண்டுமென்றால் மலைகளுக்கு சென்று மரம் கொண்டு வாருங்கள், என் நிலத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். அப்படி நீங்கள் கட்டி எழுப்புகிற பொழுது அந்த இல்லம் எனக்கு உகந்ததாயிருக்கும், அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்கிறார். அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய கிராமங்களிலே இருக்கிற ஆலயத்திலே ஆண்டவர் மாட்சிமையுடன் விளங்குகிறார். அந்த ஆண்டவர் அங்கிருந்து எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், என்னுடைய இல்லத்தை நான் அழகுபடுத்த வேண்டும் என்று எந்த அளவுக்கு விரும்புகிறேனோ அதற்கு மேலாக நான் இருக்கின்ற அந்த கிராமத்திலே, அந்த நகரத்திலே இருக்கின்ற ஆலயத்தை அழகுபடுத்தி ஆண்டவர் விளங்குகின்ற அந்த இடத்தை அழகுபடுத்துகிற பொழுது என்னுடைய இல்லமும் மகிமையுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் அந்த ஆலயத்திலே விளங்குகின்ற ஆண்டவர் என்னுடைய குடும்பத்திலும் இருந்து என்னை அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், எங்களுடைய வீடு எப்படி இருக்கிறது, அந்த வீடு இருக்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற ஆலயம் எப்படி இருக்கிறது, அந்த ஆலயத்திற்கு என்னுடைய பங்களிப்பு என்ன என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து ஆண்டவருடைய ஆலயத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக வாழ வரம் வேண்டி நம்முடைய தேவைகளை அவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பின் ஆண்டவரே, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் ஒன்றிணைந்து இறைமகன் இயேசு விட்டு சென்ற மீட்பு பணியை செவ்வனே ஆற்றிட தேவையான அருள்வளங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, எமது நாட்டு தலைவர்கள் அனைவரும் சாதி, சமயம், இனம், மொழி ஆகியவற்றை கடந்து உமது விழுமிய பண்புகளாகிய அன்பு, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை உணர்ந்து வாழ்வில் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஊற்றே இறைவா,
எம் இளையோர் தம் இளமையில் உம்மை தேடவும் துன்ப வேளையில் தவறிவிடாமலும் பொறுமையுடன் இருந்து இன்பத்தை வெற்றிக்கனியாக பெற்று பிறருக்கு பலம் தருபவர்களாக மாறிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, குடும்பங்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் இறை நம்பிக்கை, பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், கனிவு, பொறுமை, மன்னிப்பு ஆகிய பண்புகளால் எம்மை அணி செய்து வாழும் சிறந்த கிறிஸ்தவ குடும்பங்களாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், இந்த நாளில் நீர் தந்த செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு உறைவிடமாக இருக்கின்ற, அடைக்கல் நகர்களாக இருக்கின்ற நம்முடைய கிராமத்திலே இருக்கின்ற இந்த ஆலயங்களில் இறைவன் மாட்சிமையுடன் அவர் வாழ அந்த ஆலயங்களை நாங்கள் எங்களுடைய பங்களிப்புகளூடாக மாட்சிமையுரியதாக மாற்ற அந்த ஆலயங்கள் மீது நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுள்ள வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் அவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்பார்த்தியான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடுபெற்றவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியினால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவரும் அது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களையும் மக்கள் பெற்றுத்தர கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதனரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையினத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடமெனம் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று கூலியம் புரிய தகுந்தவரனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநாக நிபரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து மது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனி வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று மமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபிடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரமும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தள்ளி வாரும். ஆமேன். இறைவனுக்கு நன்றி கூறி செவிப்போமாக. ஆண்டவரே, மருளடி அலங்கால புத்தீர் பெற்ற எங்களுக்கு மது இடையிலாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக.
அதனால் மீட்பின் பலனை மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. பகைவர்களிடமிருந்து மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.